ஓம் சாய்ராம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. அதுவும் இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை தரிசித்து விட்டு நீங்க வந்து உங்க வீட்டோட பீரோல இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு பாருங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெறுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருளையும் அந்த சுக்கிர பகவானோட அருளையும் அது போல அந்த சந்திர பகவானோட அருளையும் உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய இந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மூன்றாம் பிறை தரிசனத்தை செய்வது என்பது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்க. ஒரு மனுஷன் மீள முடியாத கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அவனுடைய மீள முடியாத பணப்பிரச்சனையில் சிக்கி இருப்பவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம். சரிங்களா? மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தாலே போதும் பிறவி பாவமும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்ல வேலை இல்லை வேலைக்காக காத்துட்ருக்கீங்க, அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் வந்து கடன் சுமை ஜாஸ்தி இருக்குது, இல்லை தொழிலில் வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களோட பீரோவில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்து உண்டாகுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை செய்தாலே போதும் நீங்கள் செய்த பாவங்கள் தீரும். வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் சந்திர பகவானை பார்க்கும்போது நீங்கள் எந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சந்திர பகவானை வணங்கினால் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனங்க. இந்த பிறை தரிசனத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிர பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயந்தரமாக திரும்ப ஒரு தடவை குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுவீங்களா? ஒரு 6 மணிக்கெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடியா இருந்துங்க. உங்க கைப்பிடி அளவுக்கு மொச்சை கொட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். சுக்கிர பகவானுக்குரிய தானியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை மொச்சைங்க. அதே போல சந்திர பகவான் வந்து சாயந்தரம் உதிக்கக்கூடிய திசை வந்து மேற்கு. அப்ப வந்து என்ன பண்ணீங்கன்னா 6:30 மணிக்கு மேல நேரா உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போங்க. உங்க வீட்டில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த சந்திரனை தரிசிக்க முடியுமோ, அது ஜன்னலாக இருக்கட்டும், இல்லை வீட்டு பால்கனியாக இருக்கட்டும், இல்லை மொட்டை மாடிக்கு நிற்க முடியும்னா கண்டிப்பாக மொட்டை மாடிக்கு போயிடுங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அப்படி மேற்கு பக்கமாக நின்று கொண்டு உங்கள் 2 கைகளையும் ஏந்தியபடி வைத்துக்கொண்டு, அதாவது நீங்கள் தானம் கேட்பீங்களா, அப்படியே அந்த சந்திர பகவானை பார்த்தவாறு ஒரு 6:30 மணிலேருந்து 6:45 மணிக்கெலாம் அங்கே போயிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் இந்த மொச்சை கொட்டையை வைத்துக்கொண்டு, சந்திர பகவானே சுக்கிர பகவானே எனக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், கடன் சுமையை குறைத்து எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்கு வருமானம் பெருகட்டும் அப்படின்ட்டு உங்களுடைய வேண்டுதல்களை அங்கே வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கையில் வச்சிருக்க மொச்சக்கொட்டையை அப்படியே வெள்ளை துணியில் வைத்து ஒரு முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். சரிங்களா? எவ்வளோ நேரம் சாமி கொடுக்கணும்? நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அப்படி கும்பிட்டுக்கலாம். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே நீங்கள் வந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லலாம்? 18 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கோங்க. இப்படி நீங்கள் மனப்பூர்வமாக அந்த சந்திர பகவானை வணங்கிவிட்டு இந்த முடிச்சா கட்டியிருக்கீங்களா, அந்த முடிச்சை வந்து கையோடு கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுருங்க. இந்த மொச்சை கொட்டையில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் அருளாசியும் அந்த சுக்கிர பகவானின் அருளாசியும் முழுமையாக உங்கள் வீடு முழுமையே நிறைந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் ஒரு 7:15 மணிக்குள்ளே செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைனா நைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை இருக்குது. அந்த நேரம் கூட நீங்கள் முடிஞ்சவங்க செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா சாயந்தர நேரத்தில் வந்து பிறை நிலா தெரிவது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே பிறை நிலவை தரிசனம் செய்ய முடியும். சரிங்களா? அப்படி ஒரு வேளை தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் மொட்டை மாடியில் வெட்ட வழியாக இருக்கக்கூடிய மேற்கு திசையில் பார்த்தவாறு இந்த பரிகாரத்தை செய்யும் பக்கத்தில் உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்ப்பதற்குண்டான வழி வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து சேருங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. அப்படி உங்களால் வந்து மொச்சை வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பொருளை கூட நீங்கள் வச்சு கும்பிடலாங்க. என்ன பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் சாயந்தரம் குளிச்சுட்டு வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு கையில் வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்துங்க. அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வச்சுங்க. அப்புறம் வந்து வசம்பு வச்சுங்க. சரிங்களா? இதையும் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த சந்திர பகவானையும் அந்த சுக்கிர பகவான் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும், கடன் சுமையெல்லாம் தீரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டி விட்டு நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து அப்படியே ஒரு முடிச்சா கட்டிட்டு உங்களோட வீட்டு பூஜை அறையில் வைத்து விட்டு ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு திரும்ப வந்து
வந்து 7:15 மணிக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு இந்த பொருட்களை வந்து உங்களோட வீட்டு பீரோல வைங்க. அப்படி உங்களால் அந்த நேரத்துக்குள்ள வைக்க முடியலாம் பரவாயில்ல, 8 to 9 மணி இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை நல்ல நேரம் தான். அந்த 8 to 9 மணி கூட வந்துட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த பொருட்களை வந்து உங்களுடைய பூஜையில் வைத்து விடலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம் தான். இப்படி வந்து நீங்கள் செய்த மூட்டையாக வச்சுருக்கீங்களா, இந்த பொருட்களை என்ன பண்ணணும்னா அடுத்து 3ஆம் பிறை தரிசனத்தின் போது இந்த பொருட்களை வந்து யாருடைய காலில் படாத மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போட்டுட்டு திரும்ப வந்து இதே மாதிரி பச்சரிசி அந்த வசம்பு வச்சு செஞ்சாலும் சரி, இல்லை வெள்ளை மொச்சை வச்சு செஞ்சாலும் சரி, நீங்கள் அந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணலாங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் எப்படி காணாமல் போது மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெறுங்க. 3ஆம் பிறை தரிசனத்தின் அருமை புரிந்தவர்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்துட்டாலே போதும், அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் தீருங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடையாது. அந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு 12 மாதமும் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கனாவே போதும், நீங்கள் செய்த பிறவி பாவங்கள் எல்லாமே தீர்ந்துட்டு உங்களுக்கு வந்து செல்வ கடாட்சம் பெருகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து கடன்கிற பேச்சே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு சந்தோஷமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இது. நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கு கண்கூடாக ரிசல்ட்ஸ் கிடைச்சி அவங்க வந்து சக்ஸஸாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அதில் நம்பிக்கை தான் முக்கியம். இந்த பரிகாரங்களை செய்துவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் எடுங்கள். சரிங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்தும் சித்தியாகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவீர்கள். அது கண்டிப்பாக நடக்கும். பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.